ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன விக்ரம் ஆன் டியூட்டி அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல நிக்கில் மலியக்கல் லீடா நடிச்சிருக்காரு. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவங்க வேதவியாஸ். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போறா. சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் சீரிஸோட ஹீரோ நிக்கில் வந்து ஒரு சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர். அவர் எதுக்காக சஸ்பெண்ட் ஆனாரு அப்படிங்கிறது ஒரு மிஸ்டரியா வச்சிருக்காங்க, பேக் ஸ்டோரி மாதிரி. பிரசன்ட்ல ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணி கொலை செய்யப்படுறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. இவரு அவரோட டீமோட சேர்ந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் தெரிய வருது. அது என்னென்ன, யாரு கொலை பண்ணது, எதுக்காக பண்ணாங்க, இதெல்லாம் இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது இந்த இன்வெஸ்டிகேட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த கொலையை யார் தான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கே பார்க்கும்போது கொஞ்சம் கியூரியஸா இருக்கும், யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. குறிப்பா கடைசியில நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒன்று பண்ணுவாரு. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸோட ஹீரோவான நிக்கில் அண்ட் சப்போர்ட்டிங்கா நடிச்ச எல்லாருமே அவங்க பெஸ்ட்டா கொடுத்திருக்காங்க. இந்த ஹீரோ வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்சவர் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை வச்சு சில ஹியூமர்ஸ்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல சிலது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது அண்ட் பிஜிஎமும் நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம், எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த சீரிஸோட கதையை எடுத்துட்டு போன விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிஸ் அண்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஒருத்தங்க எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நிறைய ரெப்பிட்டேட்டிவான சீன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் வருது தவிர இப்போ வரைக்கும் இந்த சீரிஸ்ல ஏதாவது புதுசா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. அது ஏன் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்றேன்னா இந்த சீரிஸ் மொத்தம் 4 எபிசோடு தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வர வாரங்கள்ல தான் வந்து மற்ற எபிசோட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா சீரிஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் முடிக்கும் போது, அதாவது இந்த 4வது எபிசோட் முடிக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா முடிச்சுட்டாங்க. அடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியை உண்டு பண்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் நீங்க விடாம நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா இப்ப கண்டிப்பா நீங்க ஆரம்பிக்கலாம். பாக்குற மாதிரி தான் இருக்குது. இது ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய்.